பட்டினத்தார் கேட்பார், மாதா உடல் சலித்தான், வல்வினையோன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானோ, நாதா இலுப்பையூர் வாழ்கின்ற சிவபெருமானே, இன்னும் ஓர் அன்னையின் கருப்பை வாராமைக்கா, அப்பா என்ன படைச்சு படைச்சு ஒவ்வொரு பிறவிலேயும் இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையே சலிச்சு போச்சு, என்னுடைய தலையெழுத்தை எழுதி எழுதி பிரம்மனுக்கோ கை கால்கள் எல்லாம் ஓஞ்சு போச்சு, அப்படி இருக்கும் பொழுது இலுப்பையூர் வாழ்கின்ற சிவபெருமானே, எனக்கு இன்னொரு பிறவியே வேண்டாம் ஐயா என்று பட்டினத்தார் கேட்பார். வள்ளலார் கேட்பார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றேன், எந்த நினைத்தருள் புகழை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திட வேண்டும், தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நின்னை பிரியாத நிலைமையும் வேண்டும் என்று கேட்பார். சுந்தரர் கேட்பார், பித்தா பிறைசூரிய பெருமானே, அருளால் எத்தனை மறவாது நினைக்கின்றேன், மனதின் உன்னை வைத்து பெண்ணை தென்பால் திருவெண்ணை நல்லூர் அருட்டுடையானே, அத்தா உனக்கு அல்லால் இனி எண்ணலாமோ என்பார். திருநாவுக்கரசர் அவர்கள் வேண்டுவார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமி சிரிப்பும் பனித்த சடையும் பவளமேனியிற் பால் வெந்நீரும் இனித்த முறையெடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோ இம்மாநிலத்தே, அப்பா உன்னுடைய திருவடி நிழலே பார்த்தாச்சு, அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இன்னொரு பிறவி எதற்கு என்று கேட்பார். சம்பந்தர் கேட்பார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தன்மை நான்கு நெறி குய்த்து வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயம் வாழ்கவே என்று இப்படி கேட்டார்கள். ஆனால் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் பெண்களுக்கு இயற்கையிலேயே எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சக்தியானது ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் அதிகம். அதற்காகத்தான் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லி வைத்தார்கள். காரைக்கால் அம்மையார் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவார், பிறவாமை வேண்டாம் என்று. இரவாத இன்ப அன்பு வேண்டிய பின் வேண்டுகிறார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் பூமியில் மகிழ்ந்தபடி அறவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் நான் இருக்க வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் வேண்டுவார். நம் தமிழ்நாட்டில் மட்டும் மூலிகைகள், கோவில்கள், மருத்துவத்தில் என நம் முன்னோர்கள் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இறைவன் என்பவன் ஒருவன் வந்துவிட்டால் மூட நம்பிக்கை என்றுதான் அதிகமாக சொல்கிறோம். இல்லாத ஒன்றுக்காகவா இத்தனை ஆயிரம் கோயில்கள் நம் தமிழ்நாட்டில் கட்டி வைக்கப்பட்டது? மேலும் தமிழ்கடல் சேலம் ருக்மணி அம்மையார் அடிக்கடி சொல்லுவார்கள், பிறந்த தேதி சிலருக்கு அனைவருக்கும் தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இறக்கின்ற தேதியை யாருக்குமே சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறானே அந்த இறைவன், அதற்கு ஒன்றுக்காகவாது இறைவனுக்கு நாம் நன்றியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாளை இறப்போம் என்று தெரிந்துவிட்டால் இன்றைக்கே யாரும் சென்று சுடுகாட்டில் படுத்துக் கொள்ள முடியாது. ஆதலால் இறக்கின்ற காலம் தெரிந்துவிட்டால் வாழ்கின்ற காலமானது நரகமாகிவிடும். நம்மளுடைய இறப்பு தேதியை மறைத்து வைத்திருக்கிறானே அந்த இறைவன், அதற்கு ஒன்றுக்காகவாது நாம் இறைவனுக்கு நன்றியை சொல்ல வேண்டும் என்று தமிழ்கடல் சேலம் ருக்மணி அம்மையார் அடிக்கடி சொல்லுவார்கள். வயதான காலத்தில் இறைவனை தேடி செல்வது அது பக்தி அல்ல. ஏனென்றால் எனக்கு வயதாகி விட்டது, வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதில் திடம் இருக்கும். ஆனால் அதற்கு உடலானது ஒத்துழைக்காது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்பாளா,
என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்டு நடப்பார்களா என்று அந்த பயம்தான் இறுதி காலத்தில் இறைவனிடத்தில் சென்று பக்தியாக மாறுகிறது. ஆதலால் உடலில் திடமான வலிமை இருக்கும் பொழுதே இறைவனை நாம் தேடி செல்ல வேண்டும். ஆதலால் குழந்தைகளுக்கு இறைவனை வணங்கும் முறையையும் அந்த இறைவனை நினைக்கும் முறையையும் நாம் கற்றுக் கொடுப்போம். நாம் எல்லோருமே தந்தையின் படைப்பு, தாயின் வளர்ப்பு, மரணத்திற்கும் ஜனனத்திற்கும் இடைப்பட்ட வாழ்க்கைதான் இந்த மனித வாழ்க்கை. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலையில் நினைச்சாலே முக்தி, சிதம்பரத்துக்கு போனா முக்தி, காஞ்சிபுரத்துல வாழ்ந்தாதான் முக்தி. பிறப்பும் இறப்பும் பிறர் தர வாரா. அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த மாத இறுதிக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக பிரசவம் ஆகும் என்று மருத்துவர் சொல்லலாம். ஆனால் இந்த தேதியில் தான் பிரசவம் ஆக போகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. சார் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நிச்சயமா நாளைக்கு உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி உங்க உயிரை நான் காப்பாற்றி விடுகிறேன் என்று மருத்துவர் சொல்லலாம். ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஆண்டவன் கைத்தட்டி சிரிப்பான். ஏப்பா மருத்துவரே, இன்னும் உனக்கே 4 மணி நேரம் தான் ஆயுட்காலம் இருக்கிறது. நீ வீட்டிற்கு போகும் பொழுது பேருந்து விபத்து ஏற்பட்டு நீயே இறக்க போகிறாய். அப்படி இருக்கும் பொழுது நாளை நீ எங்கு அவனுடைய உயிரை காப்பாற்றுவாய் என்று மேலே இருக்கக்கூடிய ஆண்டவன் கைத்தட்டி சிரிப்பான். ஆதலால் பிறப்பும் இறப்பும் பிறர் தர வாரா. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துக்குள் எல்லா பிறப்பும் பிறப்பெடுக்க வைத்து விட்டாயே எம்பெருமானே என்று மாணிக்கவாசகர் வேண்டுவார். அப்பா புல்லில் இருந்து மனிதன் வரைக்கும் அனைத்து பிறவிகளையும் பிறந்தாச்சப்பா, இன்னும் எத்தனை பிறவிதான் எங்களுக்கு என்று மாணிக்கவாசகர் கேட்பார். குழந்தை பிறந்த உடனே ஆண் குழந்தையானது சத்தம் போட்டு அழும். ஏனென்றால் அவன் எதிர்காலத்தில் சத்தம் போடாமல் அழ வேண்டும் என்பதற்காக. பெண் பிள்ளைகளானவர்கள் சத்தம் குறைவாகத்தான் அழும். ஏனென்றால் எதிர்காலத்தில் பெண் பிள்ளைகளானவர்கள் அழ வேண்டும் என்பதற்காக. குழந்தையை தாயானவள் தொட்டிலில் போட்டு தாளாட்டும் பொழுது அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அடிச்சாரை சொல்லியலு ஆக்கி வினைகள் செய்து வைப்போம் என்று சொல்லி பாடுவாள். அத்தை அவ புருஷன் கூட பிறந்தவன். உங்க அத்தை அடிச்சா அரளிப்பூ வச்சா, உங்க மாமா அடிச்சா மல்லிகைப்பூ. ஏன்னா மாமா இவ கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ. ஆதலால் உங்க மாமா அடிச்சா மல்லிகை பூடா, உங்க அத்தைக்காரி கீராலே அவ அடிச்சா அரளிப்பூ விஷண்டா என்று சொல்லி குழந்தைகளை தாளாட்டுகிறோம். ஏனென்றால் குழந்தைகளுக்கு நாம் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறோமோ அந்த வார்த்தைகள் தான் குழந்தையோட மூளையில் சென்று 1.5 வயதுக்கு மேலே அந்த குழந்தையோட வாயில் இருந்து வார்த்தைகளாக வருகிறது. ஆதலால் குழந்தைகளுக்கு நல்ல விதமான வாழ்க்கையும் மேலும் முன்னேற்றத்துடனும் கண்ணியத்துடனும் குழந்தைகளை தாளாட்டு பாடி சொல்லி கொடுக்க வேண்டும். பாரதியார் சொல்லுவார், பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கும் வராது பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்திலேயே உமிழ்ந்து விடு பாப்பா என்று வீரத்துடன் குழந்தைகளுக்கு தாளாட்டு பாட வேண்டும். சார் நீங்க ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இருக்கு செல்போன், அதுல ஏதோ ஒரு பாட்டை போட்டா அது பாட்டுக்கு அது குழந்தையானது தூங்க போகுது என்று சொல்லி ஆதலால் தான் புரியாத வார்த்தைகளாகவே குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க கூடாது. நல்ல தெளிவான வார்த்தைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அந்த குழந்தையானது 2 அல்லது 3 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை உட்கார வைத்துக் கொண்டு தாயானவள் அந்த குழந்தையோட கையை நீட்டி, குழந்தையோட வலது கையை நீட்டி
கண்ணு இதுதான் சோறு, இது ரசம், இது வடை, இது பாயாசம், இது எல்லாம் ஒண்ணா கலக்கி இது போய் அப்பாக்கு, இது அம்மாக்கு, இது தாத்தாக்கு, இது பாட்டிக்கு, இது அண்ணனுக்கு, இது அக்காளுக்கு போய் அனைவருக்கும் தந்துவிட்டு வா என்று சொல்லி கொடுத்தார்கள். அந்த குழந்தையும் அனைவருக்கும் தந்துவிட்டு அந்த தாயின் முகத்தை பார்த்து சிரிக்கும். ஆதலால் அந்த குழந்தை பெரியவன் ஆகிய பிறகும் எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், கூட பிறந்தவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நல்ல விதமான பழக்கமானது வரும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலங்களில் நாம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம் தெரியுமா? நாலந்து குழந்தைகள் தெருவில் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளை மட்டும் வீட்டிற்கு உள்ளே அழைத்து, கண்ணு இந்த ஸ்நாக்ஸ நீ மட்டும்தான் சாப்பிடணும், சாப்பிட்டு வாயை தொடச்சு வெளியில போய் விளையாடு சரியா என்று சொல்லி கொடுக்கிறோம். கண்ணு நீ பள்ளிக்கூடத்துக்கு போறல்ல, அப்ப போகும் பொழுது சாப்பாடும் ஸ்நாக்ஸோ எடுத்து போனாலும் நீ மட்டும்தான் சாப்பிடணும், மத்த யாருக்குமே தரக்கூடாது என்று சொல்லி கொடுக்கிறோம். ஆதலால் தான் அந்த குழந்தை பெரியவன் ஆகிய பிறகு நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கக்கூடிய பணமானது எனக்கு, என் மனைவி, என் பிள்ளைகளுக்கு மட்டும்தானே தவிர பெற்றவர்களுக்கு கூட தர முடியாது என்று குழந்தைகளுக்கு நம் தான் அப்படி சொல்லி கொண்டதுதான் குழந்தைகள் அவ்வாறாக செய்கிறார்களே தவிர குழந்தைகளாக எதுவும் கற்றுக்கொள்வதில்லை. ஆதலால் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கமும் அனைவருக்கும் அனைத்தையும் பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுப்போம். அதன் பிறகு 4 அல்லது 5 வயதாக குழந்தைகளுக்கு ஆகும் பொழுது அந்த குழந்தையை தாயானவள் ஏதோ ஒரு நல்ல விசேஷத்திற்காக, அதாவது ஒரு திருமணத்திற்கோ, காது குத்துவதற்கோ அல்லது வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கோ தாயானவள் அழகான பட்டாடைகளை உடுத்தி கொண்டு தலையில் பூச்சூடி அழகாக அலங்காரம் செய்து கொண்டு குழந்தைக்கும் ஆடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு குழந்தையை அழைத்து கொண்டு செல்வாள். தெரு முனையை கூட தாண்டி இருக்க மாட்டோம். அந்த குழந்தையானது அந்த தாயின் மேலே சிறுநீரை கழிக்கும். அப்ப கூட தாயானவர் அத தனியனே இப்பதான் ஒரு நல்ல விசேஷத்திற்காக போகிறேன், அதுவாளிக்குள்ள இப்படி பண்ணிட்டியே என்று சொல்லி எந்த ஒரு தாயும் திட்டுவது இல்லை. அப்படி திட்டினால் அவளுக்கு பெயர் தாயே அல்ல. ஆதலால் அந்த குழந்தைக்கு உடைகளை மாற்றி அந்த குழந்தையை பார்த்து ஒரு புன்னகையுடன் சிரிப்பாள். இதுதான் தாயோட பாசம். ஆதலால் தான் ஒரு கஷ்டத்தை, ஒரு குடும்ப சூழ்நிலையில் உள்ள கஷ்டத்தை ஒரு தாயானவள் அந்த குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு தாயின் கஷ்டத்தை அந்த குழந்தைகளுக்கு 10 வயதாக இருக்கும் போது சொன்னால் கூட அந்த குழந்தையானது புரிந்து கொள்ளும். ஆனால் ஒரு தந்தையின் கஷ்டத்தை அந்த குழந்தைகளுக்கு சொன்னால் அந்த குழந்தையானது புரிந்து கொள்ளாது. தரித்த ஓர் மகனை தந்தை ஈன்றடித்தால் தாயுடன் அணைப்பல், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தையானவன் அணைப்பன். இங்கெனக்காக பேசிய தந்தையும் தாயும் கொடித்திரும் மேனி அம்பலத்தாடும் புனிதா, நீ ஆதலால் என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும், அம்மையப்பனே இனி ஆற்றேன் என்று வள்ளலார் வேண்டுவார். இப்படி இருக்கும் பொழுது ஆதலால் குழந்தைக்கு நல்ல விதமான பழக்க வழக்கங்களை நாம் சொல்லிக் கொடுப்போம். அந்த குழந்தைக்கு 1 வருடம் அல்லது 3 வருடம் ஆகும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு மொட்டையடிக்கப்படுகிறது. எதற்காக இப்படி மொட்டையடிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோமானால், பொதுவாக நம் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளானது வேர்வையை எளிதாக வெளியேற்றிவிடும். ஆனால் நமது மண்டையில் உள்ள மூளையால் அவ்வளவு சீக்கிரம் வியர்வையை எளிதாக வெளியேற்றிவிட முடியாது. ஆதலால் மண்டையின் மீதுள்ள முடியை அகற்றுவதன் மூலமாக மூளையானது எளிதாக வியர்வையை வெளியேற்றிவிடும். ஆதலால் மூளையானது சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்காகத்தான் குழந்தைகளுக்கு மொட்டையானது அடிக்கப்படுகிறது. பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நாட்கள் கழித்து
மூக்கு வந்து குத்தப்படுகிறது. பொதுவாக மூச்சு காற்று உள்ளிழுத்து வெளியே அனுப்பக்கூடிய சக்தியானது ஆண் பிள்ளைகளுக்கு வலது பக்கமும் பெண் பிள்ளைகளுக்கு இடது பக்கமும் பலமானது சற்று அதிகமாக இருக்கும். அதற்காகத்தான் பொதுவாக பெண்களுக்கு இடது பக்கமாகத்தான் மூக்கானது வந்து குத்தப்படும். அந்த பெண் பிள்ளைகளானவர்கள் வாலிப வயதை அடையும் பொழுது பெண்களுக்கு மண்டையில் சில விதமான கெட்ட வாயுக்களானது இருக்கும். அந்த வாயுக்களை வெளியேற்றுவதன் மூலமாக பெண் பிள்ளைகளுக்கு மூக்கு வந்து குத்தப்பட்டு அந்த துளையின் வழியாக அந்த வாயுக்களானது வெளியேறும். அதற்காகத்தான் பெண் பிள்ளைகளுக்கு மூக்கானது வந்து குத்தப்படுகிறது. குழந்தையானது 6 வயது ஆகும் பொழுது பள்ளிக்கூடத்திற்கு வந்து அனுப்பப்படுகிறது. இப்பொழுதுள்ள அந்த காலங்கள்ல ஆண் பிள்ளைகளுக்கு தலையில் முன்பக்கமானது முடியை அகற்றி, அதாவது மொட்டையடிக்கப்பட்டு பின்பக்கத்தில் சின்னதாக ஒரு குடுமி மாதிரி போட்டு பள்ளிக்கூடத்திற்கு வந்து அனுப்பப்பட்டது. ஏனென்றால் ஆண் பிள்ளைகளுக்கு சூரிய ஒளியானது மண்டையில் முன்பக்கமாக விழுந்தால் அவர்களுக்கு மூளை வளர்ச்சியானது நல்ல சிறப்பாக செயல்படும் என்பதற்காக. இப்பொழுது இருக்கும் காலங்களிலும் பெண் பிள்ளைகளுக்கு கட்டச்சடை போட்டுத்தான் பள்ளிக்கூடத்திற்கு வந்து அனுப்பப்படுகிறது. ஏனென்றால் பெண் பிள்ளைகளுக்கு பின்பக்கத்திலேயே சூரிய ஒளி விழுந்தால் அவர்களுக்கு மூளை வளர்ச்சியானது அதிகரிக்கும் என்பதற்காக. அதற்காகத்தான் என்னவோ சொல்லி தெரியவில்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய காலங்களிலும் படிப்பில் பெண் பிள்ளைகள் முதல் இடத்திலும் ஆண் பிள்ளைகள் 2வது இடத்திலும் தான் இருக்கிறார்கள். குழந்தைக்கு பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுதும் கண்ணா போயிட்டு வா என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து நாம் கற்றுத்தர வேண்டும். கண்ணு நீ பாய் சொல்லு, கண்ணு டாடா சொல்லு என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. பாய் சொல்லு என்று சொன்னால், பாய் சொல்லு என்று சொன்னால் நீ அப்படியே போய்விடு, திரும்ப வராத என்று சொல்லி அர்த்தம். அதே மாதிரி கணவனும் மனைவியும் வீட்டில் இருக்கும் பொழுது, வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது, ஏங்க நான் போயிட்டு வரேன், ஏமா நான் போயிட்டு வரேன் என்று போயிட்டு வா என்று சொல்லி கொண்டு தான் வெளியில் வந்து கிளம்ப வேண்டும். என்னதான் கணவன் மனைவிக்கு இடையே சண்டையாக இருந்தாலும் அவர் போயிட்டு வரேன் என்று சொல்லும் பொழுது ஒரு செவுத்த பார்த்துக்கினாவது சரி போயிட்டு வாங்க என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு சரி போ என்று சொல்லக்கூடாது. குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் பொழுது, ஏண்டா பள்ளிக்கூடத்துக்குலாம் மணியாகி விட்டதல்லவா, சீக்கிரமா போக வேண்டியதானே, ஏண்டா இன்னும் இருக்க, போயேண்டா என்று குழந்தையை பார்த்து சொல்லக்கூடாது. போயிட்டு வா என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்து தர்ம சாஸ்திரத்தின்படி அஸ்து என்னும் ஒரு நட்சத்திர தேவதையானது வானில் வந்து சுற்றி கொண்டு இருக்கும். அந்த நட்சத்திரமானது ததாஸ்து ததாஸ்து என்று சொல்லிக் கொண்டே தெரியும். ததாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். அந்த அஸ்து என்னும் தேவதையானது நம் தலைக்கு நேராக வரும்பொழுது நம் குழந்தையை பார்த்து கண்ணா பள்ளிக்கூடத்துக்கு போயண்டா என்று சொல்லும் பொழுது குழந்தை அப்படியே போய்விடுவான், திரும்ப வந்து வரமாட்டான். இப்ப கூட சில பேர் சொல்லலாம், சார் உங்களை காலையில தான் சார் நான் நினைச்சு பார்த்தேன், ஆனா உங்களை பார்க்கணும்னு சொல்லி போல தோணுச்சு, இப்ப மாலை நேரத்துல உங்களை பார்த்துட்டேனே சார் என்று சொல்லுவோம். அதற்காக தான் போயிட்டு வா என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து நாம் வந்து கற்றுத்தர வேண்டும். நம்மளும் போயிட்டு வரோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இதை நிரூபிப்பதற்காகத்தான் மகாபாரதத்தில் ஒரு நடந்த வரலாற்று கதை வந்து இருக்கும். நீராடி உலகத்து மறை நாளோடு 5 நிலை நிற்க வாடாத தவவாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேற்கு வெப்பாக வெங்கூரை எழுத்தாணித்தன் கோடாக வெளுதும்பிரானை பணிந்த பின் கூர்வம் ஆறோம் என்று தமிழில் வில்லி பாரத பாடலில் கடவுள் வாழ்த்து பாடலாக வந்து இருக்கும். இந்த மகாபாரதமானது வடமொழியில் வியாச முனிவராலும் தமிழில் வில்லிபுத்தூர் ஆழ்வாராலும் வந்து எழுதப்பட்டது. இந்த மகாபாரதமானது இன்று வரைக்கும் அதில் உள்ள ஒரு கதை மாந்தர்களுடைய பெயராவது தெரியாத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டார்கள்.
அந்த அளவிற்கு மகாபாரதம் மிக முக்கியமாக வாழ்க்கை அங்கமாக ஆகிவிட்டது. ஏனென்றால் உலகிலேயே மிக நீண்ட இதிகாச புத்தகம் எதுவென்றால் அது மகாபாரதம் மட்டும்தான். தமிழில் இந்த மகாபாரதத்தை எழுதிய வில்லிபுத்தூர் ஆழ்வாரானவர் சிறந்த பெருமாளுடைய பக்தர். ஆனால் இந்த மகாபாரத கதை மாந்தர்களில் வரக்கூடியவர்கள் முக்காவாசிக்கு மேல் சிவனுடைய பக்தர்கள். ஆனால் இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் சிறந்த ஒரு பெருமாள், அதாவது கிருஷ்ணருடைய பக்தராக இருந்தாலும் சிவபெருமானை பற்றி இவர் புகழ்ந்து பாடிய அளவிற்கு கூட தமிழ் மறை குறவர், சைவ சமய குறவர்களான அந்த 4 பேர், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவர்கள் 4 பேர் கூட பாடவில்லை. ஆதலால் தான் தமிழில் மகாபாரதத்திற்கு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தியது வில்லிபுத்தூர் ஆழ்வார் தான். இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வாரிடம் எதற்காக நீங்கள் இந்த மகாபாரத கதையை எழுதுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டதற்கு, முன்னும் மாமறை முனிவரும் தேவரும் பிறகும் பன்னு பாமொழி பாரத பெருமையும் பாடேன், மன்னு மாதவன் சரிதம் இடையிடை வழங்கும் என்னும் ஆசையால் யானும் இது இயம்புவதற்கு இசைந்தேன் என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுவார். இந்த மகாபாரதத்தில் 13வது நாள் போர்க்களத்தின் பொழுது கௌரவர்களின் பக்கத்திலேயே தலைமை சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆச்சாரியார் துரோணாச்சாரியார். பாண்டவர்கள் பக்கத்திலேயே தலைமை சேனாதிபதியாக இருப்பவன் யார் என்றால் பாஞ்சால நாட்டின் இளவரசனான திருஷ்டத்யும்னன். இந்த கௌரவர்களின் பக்கத்தில் இந்த துரோணாச்சாரியார் ஆனவர் போர்க்களத்தின் பாதி நேரத்தின் பொழுது அந்த வியூகத்தை சக்கர வியூகமாக 13வது நாள் போர்க்களத்தின் பொழுது மாற்றி விடுவார். இந்த பக்கத்தில் தர்மரானவர் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டு இருப்பார். ஏனென்றால் அந்த சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போய் வெளியே வர வெற்றி பெறக்கூடியவன் அர்ஜுனன் ஒருவனுக்கு தெரியும். ஆனால் அர்ஜுனனோ இப்பொழுது இங்கே இல்லை. அவன் குருட்சேத்திர போரின் கடைசி முனையில் நின்று கொண்டு போர் செய்து கொண்டு இருக்கிறான். இங்கே தர்மனை பாதுகாப்பிற்காக பீமனும் மேலும் அர்ஜுனனின் சீடனும் மேலும் அபிமன்யுவும் இருக்கிறார்கள். அபிமன்யுவிற்கு சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போக தெரியும். ஆதலால் தர்மரானவர் சொல்லுவார், அபிமன்யு, உனக்கு சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போக தெரியும் அல்லவா? ஆதலால் நீ முதலில் உள்ளே போ என்று சொல்லுவார். நீ முதல்ல உள்ளே போ, அதன் பிறகு உனக்கு பாதுகாப்பிற்காக உன்னுடைய பெரியப்பாவான பீமனும் உன்னுடைய தந்தையின் சீடனுமான சாத்தியகியும் வருவார்கள், நீ ஒன்றும் கவலைப்படாதே என்று சொல்லுவார். அப்பொழுது அபிமன்னனும், பெரியப்பா, எனக்கு சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போகத்தான் தெரியுமே தவிர அதிலிருந்து எனக்கு வெளியில் வர தெரியாது. ஆதலால் நான் என்ன செய்வது என்று சொல்லுவார். அதற்கு தர்மனும், அபிமன்யு, நீ ஒன்றும் கவலைப்படாதே, முதல்ல நீ உள்ளே போ, பின்னாடி பீமனும் சாத்தியகியும் வருவார்கள், உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது என்று அபிமன்யுவை போ என்று சொல்லுவார். சரி என்று சொல்லிவிட்டு அபிமன்யானவன் அந்த சக்கர வியூகத்துடைய டிகிரியை உடைத்து கொண்டு உள்ளே நுழைவான். உடனடியாக பீமனுடைய தேரானது போகும். அப்பொழுது ஜெயத்ரதன் ஆனவன் அந்த சிவபெருமானிடம் இருந்து வாங்கிய ஒரு கொன்றை மாலையும் ஒரு கதையும் வைத்து கொண்டு இருப்பான். அந்த கொன்றை மாலையை பீமனுடைய தேர் முன்னாடி போட்டு விடுவான். ஏனென்றால் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி சாமி படத்திற்கு போட்ட மாலைகளை தெருவில் போடக்கூடாது. அந்த மாலை கீழே விழுந்து இருந்தாலும் அந்த மாலையையும் பூக்களையும் தாண்டக்கூடாது. இது பீமனுக்கும் தெரியும். மேலும் பீமனானவன் சிறந்த சிவபக்தன். அந்த சிவனுக்கு கொன்றை மாலை உகந்தது. ஆதலால் பீமனுடைய தேரானது கொன்றை மாலையை தாண்டாமல் அங்கே நின்று விட்டது. சக்கர வியூகத்தை ஜெயத்ரதன் ஆனவன் தன்னுடைய சக்தியின் மூலமாக மூடி விடுகிறான். சிவனுக்கு கொன்றை மாலை உகந்ததல்லவா? பொன்னார் மேனியனே புலி
தோலை அரை கசிந்தவனே மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றையணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள்ள மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நான் நினைப்பேனோ. ஆதலால் சிவபெருமானுக்கு கொன்றை மாலை உகந்தது. பீமனானவன் உள்ளே போக முடியவில்லை. சக்கர வியூகத்திற்குள் தனியாக போய் மாட்டிக்கொண்ட அபிமன்யானவன் இறந்து விடுகிறான். இறந்துவிட்ட அபிமன்யுடைய உடலானது அந்த இரவு பொழுதின் பொழுது பாசறையில் போட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது தர்மபுத்திரர் ஆனவர் சொல்லுவார், பெற்றெடுத்த விடலையின் பீடும் தேசமும் உன்னை வைத்து அல்லடா உலகாலத்துக்காக நான் நினைச்சு இருந்தேன். ஆனால் நின்றனையே என்னை காத்து நீ செல் ஏகுக என்று துரியோதனின் மகவோடு மகவாக நின்று இமைப்பொழுதையில் டிகிரியையும் உரைத்தாகே என பாதுகாத்து நின்னியடா அபிமன்யு. உன்னை போடான்னு சொன்னனேடா, போயிட்டு வா என்று நான் சொல்லலையே. இப்பொழுது உன்னுடைய தந்தையான அர்ஜுனன் உங்களை காப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த என்னுடைய மகனான அபிமன்யு எங்கே என்று சொல்லி கேட்டால் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? திருமணமாகி சில மாதங்களே ஆகி இப்பொழுது உன்னுடைய கருவை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த உச்சிரை இடத்தில் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? உன்னுடைய தாயான சுபத்ராவும் பெரியம்மாவான திரௌபதியும் காலையில் போர்க்களத்திற்கு உங்களுடன் அனுப்பி வைக்கப்பட்ட என்னுடைய மகனான அபிமன்யு எங்கே என்று சொல்லி கேட்டால் அவர்களுடைய எப்படி நான் மனத்தை தேற்றுவேன்? மேலும் நீ இறக்கும் பொழுது உன்னுடைய சொர்க்கத்திற்கு சொல்லுவோம், அங்கே சென்று பாண்டு மகாராஜாவை பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு இறந்தாயடா. கடைசி நேரத்தில் என்னுடைய உயிரானது போகும் பொழுது என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய முகத்தையே காட்டாமல் நான் போகிறேனே, தந்தை இல்லாத பிள்ளையாக என்னுடைய மகன் வளர்வானே என்று நினைத்து கொண்டு இறந்தாயடா. என்ன செய்தாயடா அபிமன்யு என்று தர்மபுத்திரரானவர் கண்கலங்கத்தோடு நான் போடான்னு சொன்னேனேடா, உன்னை போயிட்டு வா என்று சொல்லலே என்று சொல்லி தர்மபுத்திரர் ஆனவர் வருத்தப்படுவார். ஆதலால் குழந்தைகளுக்கு போயிட்டு வா என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி நாமும் வீட்டை விட்டு போகும் பொழுது போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுப்போம். வீட்டில் அப்பா அம்மா இறந்தால் கூட அவர்களுடைய புகைப்படத்திற்கு முன்னாடி அப்பா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லலாம். வீட்டில் ஆடு மாடு இருந்தா கூட அப்பா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லலாம். வீட்டில் நாய் இருந்தா கூட நாய்கிட்ட கூட போயிட்டு வரேன் என்று சொல்லலாம். காலையில் பறவைகள் கூட அதிகாலையிலே எழுந்து நீ கிழக்க போறியா நான் மேற்க போறேன், நீ வடக்க போறியா நான் தெற்க போறேன் என்று சொல்லிக் கொண்டு தான் கூண்டை விட்டு கீச் கீச் என்று கத்தி சொல்லிக் கொண்டு தான் கூண்டை விட்டு வெளியில் போகிறதை தவிர மனிதன் மட்டும்தான் சொல்லிக் கொள்ளாமலே வீட்டை விட்டு வெளியில் போகிறான். மனிதனை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் காக்காயை பார்த்து ஒற்றுமையை கத்துக்க, நாயை பார்த்து நன்றியை கத்துக்க, புறாக்கிட்ட பார்த்து சமாதானத்தை கத்துக்க, கழுதைகிட்ட பார்த்து எப்படி நல்ல துணி ஏத்தனாலும் கழுதை ஒரே மாதிரி முகத்தை தான் வச்சுனுக்கும், அழுக்கு துணியை ஏத்தனாலும் கழுதையானது ஒரே மாதிரிதான் முகத்தை வைத்துக் கொள்ளும். எறும்பு கிட்ட இருந்து எப்படி சேமிக்க வேண்டும் என்று சொல்லி கத்துக்க, கணவன் மனைவி ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தாலும் எப்படி அவருடைய நினைவிலேயே வாழ வேண்டும் என்று சொல்லி கொக்கை பார்த்து கற்றுக்கொள் என்று மற்ற ஜீவராசிகளை பார்த்து தான் சொன்னார்களே தவிர மனிதனை பார்த்து, உதாரணத்திற்கு வெற்றிவேலை பார்த்து எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கத்துக்க, முத்தரசனை பார்த்து எப்படி கடவுளை போய் வணங்க வேண்டும் என்று கத்துக்க என்று மனிதனை பார்த்து எதுவுமே சொல்லவில்லை. ஏனென்றால் மனிதனை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. மனிதனை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. மற்றவனை எப்படி கெடுக்கணும்னு சொல்லிதான் கத்துக்கணுமே தவிர அதை கூட மனிதனுக்கு ஒழுங்காக செய்ய தெரியாது. மேலும் ஊரை அடிச்சு எப்படி ஒளிர போடணும், அண்ணன் தம்பியை ஏமாத்தி எப்படி சொத்தை நம்ம பேருக்கு மாத்திக்கணும், மேலும் உடன் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல விதமான சடங்கு சம்பிரதாயங்களை செய்யாமல் எப்படி அவர்களை ஏமாத்தணும் சொல்லி இப்படித்தான் நம்ம கிட்ட இருந்து கத்துக்க முடியுமே தவிர மனிதனிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை.
ஆதலால் ஒருவன் தனியாக பாடினால் ஏதோ வாலிப பையன் பாடல் பாடுகிறான் என்று சொல்லுவார்கள். ஒருவன் தெருவில் தனியாக ஆடினால் ஏதோ சந்தோஷத்தில் ஆடிக்கொண்டு டான்ஸ் நடனம் ஆடிக்கொண்டு செல்கிறான் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒருவன் தனியாக பேசினால் அவனை பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தராமல் இத்தனை மணி நேரம் சீரும் சிறப்புமாக என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்த அனைத்து நல்லுளங்களுக்கும், மேலும் இப்பள்ளியில் எனக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இப்பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மேலும் என் தாய் தந்தையரின் பாதங்களை தொழுது என் இதயராக நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம்.